வணக்கம் நேயர்களே, கடவுளர் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பேர் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கிறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் எப்போதுமே வந்து அந்த உங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் என்ன இருக்கோ அதை நோட் பண்ணிக்கிங்க. அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொது பலன் வரும், அப்புறம் தசாபுத்தி பலன் வரும். என்ஜாய் பண்ணுங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து உங்களது ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 11 இருக்கார். ஸோ 11 இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வந்தும்போது உங்களுக்கு 1, 8, 11 திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். ஸோ மேஷராசிக்கு வந்து ஏதாச்சும் சின்னதாக லாட்ரி டிக்கெட் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கும். ஏன்னா வந்து செவ்வாய் 11 இருந்தாலும் அது 12ஆம் அதிபதியுடைய அந்த சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் லாபங்கள் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரீதியில் வந்து உச்சமாகி மீனத்தில் 12 இருக்கும்போது உங்களுக்கு 2, 7, 12 இருக்கும்போது கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் அந்த வெளியில் வந்து அலைச்சல்கள் கொஞ்சம் சில பேருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், வெளி வட்டாரத்தில் அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சில பேருக்கு வந்து மனைவியை விட்டு வெளியூர் போகிறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பும் சில பேருக்கு வருவதற்கான அமைப்புகளும் இருக்குங்க. ஸோ நல்லா இருக்கும்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. சில பேர் வந்து சுப நிகழ்ச்சிக்கு சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான புதன். ஸோ 3ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ராசியிலே கேதுவுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது வேலை இல்லாதவர்களுக்கு வந்து வேலை இருக்கும். ஸோ வேலையிலும் வந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். ஏன்னா புதன் கேதுனும் போது நமக்கு ஒரு புத்தியில் வந்து சின்ன தடுமாற்றங்களையும், என்னடா அது நம்ம அமைதியாக ஒரு இடத்துல போய் உட்காந்தா போதுங்கிற ஒரு எண்ணங்களை நிறைய கொண்டு வரும். வேலையில் இருக்கிறவர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் பேசாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. கடன் வாங்குறது வந்து கொஞ்சம் யோசித்து கடன் வாங்க. புதிய கடன்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த கடன் நமக்கு தேவையா, ஸோ இந்த விஷயம் நமக்கு தேவையாங்கிறதை யோசித்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நல்லாவே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. ஏன்னா வந்து சந்திரனை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரீதியில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு 4ஆம் அதிபதி வந்து 9, 10, 11 இப்போ ட்ராவல் ஆகும்போது நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அதுவே எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நல்ல ஒரு ஏற்றங்கள், தாயார் சார்ந்த விஷயங்கள், நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பான விஷயங்களாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி சூரியன். ஸோ 5ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 12 இருக்குது. நல்ல ஒரு விஷயங்கள் தான். பட் இருந்தாலும் வந்து அது புதனுடைய சாரத்தில் போகும்போது புதன் கேதுன்னும் போதே 3, 6, 12 போது குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, குழந்தைகளோட அது அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக கொஞ்சம் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதுதான் வந்து பட் நல்லா இருக்கும்னா நல்லா இருக்குது. ஸோ அதில் வந்து இதாக ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் சில பேருக்கு வந்து ஓனர் சொல்லிட்டாரு, பாஸ் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலைச்சல்கள் வேலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான புதன் வந்து ராசியிலே இருந்து கேதுவோடு இருக்கும்போது நிறைய வேலை இல்லாத வேலை கிடைச்சாலும் வேலையில் வந்து நிறைய கொஞ்சம் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். கொஞ்சம் இவர் மாதிரி இருக்கே அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியானு வச்சுக்கோமே. ஸோ அது கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல், ஒரு விரக்தித்தன்மை, சரி நடாது இப்படியே போயிட்டுருக்கின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கடன் வாங்குறதுக்கு முன்னாடி 1க்கு 10 வாட்டி யோசித்து கடன் வாங்குங்க. அப்புறம் 7ஆம் அதிபதியான சுக்கிரன். 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 12 சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கும். மனைவிக்காக நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. கொஞ்சம் ஆடம்பரமாக ஒரு சில விஷயங்கள், நகை ஏதாச்சும் வாங்கலாமா, இல்லை ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ இதெல்லாம் இது சிறப்பு தான். 8ஆம் அதிபதி செவ்வாய் 11 இருக்கும்போது விபரீத ராஜயோகமாக எதிரிகளால் நல்ல லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம்தான். 9ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய சாரத்திலிருந்து சுக்கிரன் 12 இருக்கும்போது நல்ல தந்தை சார்ந்த உறவுகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, வெளிநாடு பயணங்கள், தூரதேச பிரயாணங்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து பொருளாதார ரீதியில் மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அந்த பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. 10ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா 11 இருக்கும்போது நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு, தொழில் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நம்ம நினச்சதோடு நம்ம பிளான் பண்ணதோடு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுவும் மட்டும் இல்லாமல் சனி வந்து சுயசாரது, அதாவது மூல திரிகோண வீட்டில் ஆட்சி பலத்தோடு 11 நல்ல லாபங்கள் அள்ளி தந்துடும். பட் பாதகஸ்தானம் போது ஒரு 100 ரூபா வர வேண்டியதில் 70 ரூபா வரும். கொஞ்சம் கம்மியாக வரும் வழியாக, மற்றபடி நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது.
12 உள்ள ராகு. ஸோ 12 உள்ள ராகு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது புதன் வந்து கேதுவுடைய லக்னத்தில் 1, 3, 6, 12 என்பதே யாருக்கெல்லாம் ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ வேலையில் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள், வேலையை இந்த விட்டு வேறு வேலைக்கு போகலாமாங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். வேலை சம்மந்தமாக நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதன்கிறது கொஞ்சம் வேகமாக ட்ராவல் பண்ணுற கிரகம். அது வந்து கேதுடைய சாரத்தில் போய் கேது வந்து 6ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப டெசிஷன் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுக்கணும். கொஞ்சம் தேவையில்லாத தலைவலிகளை வேலையில் இருப்பவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் டென்ஷன் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மிஞ்சி போனால் இந்த ஒரு வாரம் தான். ஸோ இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து எல்லாமே சரியாயிடும். அதோடய ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ராகு வந்து புதனுடைய சாரத்தில் வந்து 12, 3, 6 வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள் நிறைய அலைச்சல்களை கொடுத்துருவாங்கன்றது தான் விஷயம். எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை வந்து பார்த்திங்கன்னா புது பலன்கள் பார்த்தோம். தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் வந்து 5ஆம் அதிபதியாக இருந்து 5ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேவதி நட்சத்திரத்தில் போகும்ன்ற இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3, 6, 12 வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள், அதாவது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது, குழந்தைகளுக்கு கடன் வாங்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சந்திரன். ஸோ மேஷ லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபம், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. மைனஸஸ்ன்றது பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். இப்போ விபரீத ராஜயோகம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெருத்த யோகங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. யாருக்கெல்லாம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரனுக்கு அவங்க வந்து சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. திடீர் அதிர்ஷ்டங்களை ஒரு பெரும் பணம் வர்றது, வராத கடன் வர்றது, இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ராகு வந்து 12லிருந்து அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட புதனுடைய சாரத்தில் போகும்போது 3, 6 மற்றும் 12லிருந்து ராகு இருக்கும்போது கொஞ்சம் வேலை விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வேலையில் நிறைய மாற்றங்கள், ஏதாச்சும் வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதோ இல்லை நீங்களே வந்து வேறு வேலைக்கு மாறிடலாமா அப்படிங்கிற எண்ணங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு. வேலையில் சின்ன தர்ம சங்கடங்களை ஏற்படுத்துவார்கள். கடன் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதுதான் விஷயம். ஏன்னா அது பிளானட் எதில் போதும் அதுதான். ஸோ ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரணி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னும் போது உங்களுக்கு குரு வந்து 9, 12ஆம் அதிபதி குரு வந்து 2, 7ன்ற போது திருமணம் சார்ந்த உறவுகளுக்காக, திருமணம் சம்பந்தமான சுப நிகழ்ச்சிகளுக்காக நிறைய பிரயாணப்படுதல் இருக்கும். ஸோ நிறைய பிரயாணங்கள், நிறைய விஷயங்களை வந்து தேடி அலைஞ்சு பிடிக்கிறது, அந்த மாதிரி அலைச்சல்கள் நிறைய இருக்கும். சில பேர் வெளிநாடு போகின்ற யோகங்களுக்கும் கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு வேறு ஊரில் இருக்காங்க, அவங்களுக்கு விசா கிடச்சி அவங்க வந்து கணவனோட போய் சேர்றது, ஸோ மனைவியோட போய் சேர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு. சில பேருக்கு வந்து கணவன் மனைவியோடு வந்து வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடக்கும். ஸோ மேஷ லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கணுக்கு இப்படி இருக்கும். ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ராகுடைய சாரத்தில் தான் போயிட்டுருக்கார். ஸோ நல்ல லாபங்களை கொடுத்துறார். கொஞ்சம் சின்ன சின்ன விரயங்கள் இருந்தாலும் பெரிய லாபங்களையும் பெரிய வெற்றிகளும் கொடுக்கும். தொழில் பெரிய வெற்றி, நல்ல லாபங்கள், தொட்டதெல்லாம் வந்து ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. சில பேருக்கு வந்து நிறைய பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து புதன் 3, 6ஆம் அதிபதியாக இருந்து ராசியிலே கேதுவுடைய சாரத்தில் வந்து 3, 6 மற்றும் 1 கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்களுக்கு சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலையில் வந்து சின்ன சின்ன தொல்லைகள், கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டென்ஷன் கொடுக்கறதுக்கான விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து நிறைய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவதற்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி பார்த்து இது பண்ணுறது நல்லது. வேலையில் வந்து தேவையில்லாத பேச்சுக்களை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா புதன் வந்து கேதுவுடைய சாரத்தில் போகின்ற அந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுப்பாங்க. ஸோ அதனால் வேலையில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி கடன் கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னம் கேது தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து எப்படி இருக்கும்? கேது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது வீடு வாங்கலாமா, ஒரு கடன் வாங்கி வீடு வாங்கலாம், லேண்டு வாங்கலாங்கிற எண்ணங்கள், வண்டி வாகனங்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வாங்கலாம். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து ஒரு எண்ணங்கள், ஒரு அபிலாஷைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்குது. மேஷ லக்னமாகிறது சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்? சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2, 7ஆம் அதிபதியாக 12ல் இருக்கும்போது திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்திற்காக நிறைய கடன்கள் வாங்குறது, இல்லை ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது, ஒரு பெரிய பொருளாதாரத்தை வந்து ஒரு கடன் வாங்கி நம்ம கல்யாணத்தை முடிச்சணுங்கிற எண்ணங்கள், சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா
ஏன்னா அந்த இடத்துல அந்த கிரகங்கள் இருக்கும்போது அந்த வேலைகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேதுவிலேருந்து 3, 6, 12 நிறைய அலைச்சல்களை கொடுத்துரும். நிறைய அலைச்சல்கள், நிறைய வந்து இங்கேருந்து அங்கே போகலாமா, அங்கேருந்து இங்கே போகலாமா, ஒரு வேவரிங்க, சில நேரம் தேவையில்லாத டென்ஷனை மண்டைக்குள்ளே போட்டு குழப்பறதுக்கான அமைப்பு புதனுக்கு தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தாங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கணும். சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கணும், நிறைய சுப செலவுகள் நடத்துவதற்கான வாய்ப்பு. மேஷ லக்னமாக சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கும், நிறைய சுப செலவு, வீட்டில் வந்து ஒரு விசேஷம் நடப்பதற்கான வாய்ப்பு, அதுக்கான அலைச்சல்களும் செலவுகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பெண் பார்ப்பது இல்லை மாப்பிள்ளை பார்க்குறது அப்படிங்கிற ஒரு டென்ஷனாகவும் திருமணத்திற்காக பார்க்குறது வந்து நடக்கிற டிலே. ஸோ இதனால் ஏன் டிலே ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 18, 19 வயசில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த காலகட்டங்கள் வேறு. அன்றைக்கி வந்து கொஞ்சம் படிப்பறிவு ரொம்ப கம்மியாக இருந்த ஒரு காலகட்டமாக இருந்தது. இன்றைக்கி வந்து எல்லாருமே நல்லா படிச்சிட்டோம். ஸோ நல்லா படிச்சிட்டோம், நல்ல ஓரளவுக்கு வந்து வேலையில் இருக்கும். குறைஞ்சபட்சம் வந்து எல்லாமே ஒரு 20,000 25,000 சம்பளத்தில் எல்லாருமே, ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக, ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜே ஒரு நல்ல லெவலில் அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. பட் ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படின்போது இன்றைக்கி வந்து டெக்னாலஜி ரொம்ப பெருசாகி போச்சுங்க. அன்றைக்கி வந்து ஒரு பொண்ணு வந்து பூ பெய்தவன்னு எல்லாருக்குமே சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லுவாங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து ஒரு திருமணத்துக்கான பொண்ணு இருக்கா, ஸோ அதனால் வந்து பாருங்கள். பட் இன்றைக்கி வந்து அது அநாகரிகமான விஷயந்தான், அதை நானும் ஒத்துக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக சொல்லணும்னு அவசியம், அது ஒரு உடல் மாற்றத்தை போய் மற்றவங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் இன்றைக்கி வந்து மாடர்ன் டெக்னாலஜியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு மேட்ரிமோனியில் சைட்டில் வந்து நம்ம ஃபோட்டோவோ நம்ம டீட்டெயில்ஸோ கொடுத்துறோம். ஸோ டீட்டெயிலை கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கேருந்து அங்கேருந்து இங்கேருந்து பார்த்துக்கிட்டே வராங்க. பட் இவங்க பார்க்குறதுல இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்லுவோம். ஏன்னா இன்றைக்கி காலம் கடந்து நான் இன்றைக்கி நிறைய மேட்ரிமோனி சைட்டில் வந்து என்னோடய பர்சனல் என்னுடைய குடும்பத்துக்காக பார்க்கும்போது மேட்ரிமோனி சைட்டில் வந்து எல்லா பொண்ணுங்களும் பார்த்தா 27, 28, 29ன்னு சொல்லிட்டு அந்த வயது அதிகமாக போயிட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து அந்த மேட்ரிமோனி சைட்டில் போய் பார்க்கும்போதே உடனே வந்து ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறாங்கன்னா, அந்த மாப்பிள்ளைக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதே வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எவ்வளோ எந்த கம்பெனியில் இருக்கார், என்ன வேலையில் இருக்கார், இதுதான் பார்க்குறாங்க. பட் இது பார்க்குறது கரெக்டாக தப்பானா நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் லெவலுக்கு பார்க்குறது வந்து நான் தப்புனே சொல்லணும்னா, ஏன்னா ஒரு எய்ம் பிக்குங்கிறது வந்து எல்லோருக்குமே வேண்டியும். ஏன்னா இவங்க ஒரு 25,000 சம்பளம் ஒரு 50,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது வந்து நியாயம். அது வந்து எந்தவித தப்பும் கிடையாது. இன்றைக்கி ஒரு 50,000 சம்பாதிக்கிறதுங்கிறது நியாயமான விஷயம். ஆனால் ஒரு 25,000 சம்பாதிக்கிற பொண்ணு வந்து 1,50,000 ரூபா வந்து எனக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதா இன்றைக்கி ஒரு பெரிய காமெடியான விஷயம். அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்லையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வெப்சைட்டில் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறோம். பொண்ணை பார்த்தோன்னா இந்த பொண்ணு வந்து இதுதான் படிச்சிருக்கா, இது தேவையில்லை ரிஜெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏதே தெரியாது, சும்மா ரேண்டமாக போயிட்டு அவங்களும் வந்து தூக்கி போட்டு போகிறனால காலதாமதம் அதிகமாகி இன்றைக்கி ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா 28, 29 வயதாகியும் நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க. ஸோ இது ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பெண், அதாவது அவங்க வந்து எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ நாங்கள் அத்தன்னு தான் கூப்பிடுவோம். ஸோ அந்த பையனும் நானும் ஒரு கிளாஸ்மேட்டு. அப்படி இருக்கும்போது அத்தன்னு கூப்பிடுவோம். அவ்வளோ அழகாக இருப்பாங்க, சும்மா ஸ்ரீ ஸ்டார் மாதிரி அவ்வளோ அழகாக. அவங்க படிப்பு பார்த்திங்கன்னா அப்போயும் நல்ல ஒரு படிப்பு, நல்ல டபுள் டிகிரி எல்லாமே வச்சுருக்காங்க. நல்ல ஒரு குடும்பமும் நல்ல ஒரு வசதியான குடும்பம் தான். ஸோ இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்ல வசதியான இருந்தவங்க. அவ்வளோ அழகும் படிப்பறிவும் நல்ல வசதியும் இருந்தவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க வரும்போதெல்லாம் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவனுக்கு மூக்கு சரியில்லை, வாய் சரியில்லை, எது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. வந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஜினியர்ஸு, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தும் அவங்க தட்டி கழிச்சிட்டே போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் காலங்கள் போக நாங்கள் வேறு இடத்துல ஸ்கேட்டர் ஆகிட்டோம். ஸோ வேறு இடங்களில் போய் ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த பொண்ணோட அண்ணனை நான் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார், என்னப்பா அவங்க கல்யாணம் ஆச்சுப்பா, இப்போ தான் ஆச்சுப்பா. நாங்கள் ஏன்னா எத்தனை வயசு தெரியுங்களா, 50 வயசில் கல்யாணம் ஆச்சு, அது மலேசியாவில் ஆச்சு. ஸோ யோசிச்சு பாருங்கள், அது கல்யாணமாக 50 வயசுக்கு மேலேன்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இதுக்கப்புறம் அவங்க என்ன குழந்தை பிறந்து என்ன ஆகுது. ஸோ முதல்ல வந்து காலத்தை செய்கிறத வந்து எல்லோருமே எடுத்துக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக. ஏன்னா வந்து ஆண்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் செட்டில் ஆகி தான் கல்யாணம் பண்ணுவேன், 35 வயசு ஆனால் தான் கல்யாணம் பண்ணுவேன், அதுவரை எனக்கு கார் வேணும், பங்களா வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிற ஆம்பளைங்களும் இருக்காங்க. தயவுசெய்து அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் அதிகமானதுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாமதமான திருமணங்கள் எல்லாம் 32, 33, 34, 35 வயசில் வந்து திருமணம் பண்ணுறது வந்து ரொம்ப தவறான கல்ச்சர். பாருங்கள், அது மட்டும் போய் விசாரிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்மெட்டில் என்ன தெரிய போகுது. சில பேர் வந்து ஃபார்மெட்டில் ஒழுங்காக எழுத தெரியாது தெரியுங்களா. சில பேர் வந்து ஏதோ ஒன்று எழுதி விடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த பேப்பருக்கும் நிழலுக்கும் நிஜத்துக்கும் வந்து இதே இருக்காது. ஸோ உடனே ஒரு வித்தின் ஒரு பேப்பர்லேருந்து தூக்கி போட்டு போகிறவங்களாம் வந்து நிறைய பேர். ஸோ அதனால் வந்து முதல்ல வந்து பேசுங்க. முதல்ல வந்து பேசி பார்த்துட்டு
அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ வித்தின் ஒரு வேர்டு வந்து ஒரு கம்பெனி, ஏன்னா வந்து ஒரு பொண்ணை பார்க்குறவங்க வந்து பொண்ணு வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னா இப்போது முதல்லாம் என்ன பண்ணுவாங்க, வந்து பார்ப்பாங்க, ஒரு 4 பேர்ட்டு விசாரிச்சா பார்ப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஒரு பேப்பரில் இந்த கம்பெனிலாம் தேராத கம்பெனி போ அப்படின்னு சொல்லி. இப்போ யாருக்கு தான் நிரந்தர வேலை இருக்குது? எத்தனை பேர் 2 லட்சம் 1.5 லட்சம் வாங்கினாலும் அது இன்றைக்கி வந்து வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிற ஆள்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பெண் பார்ப்பவர்களும் சரி, மாப்பிள்ளை பார்க்கணும் சரி, முதல்ல வந்து உட்காந்து அழகாக வந்து இது வந்து கரெக்டான குடும்பமாக, நம்ம பொண்ணு வாழ்ந்தால் வாழ முடியுமா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன, அவங்க எந்த மாதிரி ஐடியாஸில் இருக்கான்னு முதல்ல ஐடியாஸ் தெரிஞ்சுக்கிட்டு பேசி பார்த்து கிளியர் பண்ண முடியாது. ரேண்டமாக வந்து 2 பேருமே செய்கிற தவறுனால் இதனால் வந்து முதிர் கன்னிகளாகவும் முதிர் கண்ணன்களாகவும் நிறைய பேர் வந்து கல்யாணமாக இருக்காங்க. இப்போ வந்து 42 வயசில் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கல்யாணம் ஆச்சு. என்னோட ஃப்ரெண்டி என்னோடய பழைய நண்பர் தான். ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 41 அவங்க அந்த லேடி. ஸோ அவங்களுக்கும் வந்து இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. காரணம்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல். ஸோ அதனால் முதல்ல வந்து உடனடியாக வந்து காலத்தை பயிர் செய்யுங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன சும்மா தேவையில்லாத போட்டது இருக்கிறது. அதே மாதிரி வந்து பிரார்த்தனை, இன்றைக்கி வந்து பிரார்த்தனையோ நம்பிக்கையோ இல்லாமல் ஏதோ ஒரு கமர்ஷியலாக போயிட்டுருக்கீங்க. கமர்ஷியலாக போகாது. முதல்ல வந்து ஃபேமிலி வேல்யூஸ் கொடுங்க. ஃபேமிலி நல்லா இருக்காங்க, இப்போ இது பையன் நல்ல பையனான்னு பாருங்கள். ஸோ பொண்ணு நல்ல பொண்ணாக பாருங்கள். ஸோ அவங்க கல்ச்சருக்கும் நம்ம கல்ச்சருக்கும் ஒத்து போதான்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்து டிசைட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு பேப்பர் மேட்ரிமோனி சைட்டை வச்சுட்டு மட்டும் டிசைட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயண். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.